மேசம் ராசி 12 ராசிகள்லையுமே நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே உங்களோட வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனவங்களா இருப்பீங்க. எல்லாருக்குமே உங்களோட சொல் செயல் அப்படின்னு எதுவுமே பாதிப்பு கொடுக்காது. ஆனால் மற்றவங்களோட சொல் செயல் அப்படிங்கிற எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பாதிப்பு கொடுத்துருக்கும். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவும் போல நடிக்கிறது அப்படின்னு வெறுத்தே போயிருப்பீங்க. நல்லது பண்ணி வாழ்க்கையில் நல்லதால் நிறைய பின்னடைவை கண்டவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஒரு வாரம், அதாவது இந்த மாதத்தின் கிரக நிலைகள் இந்த வாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தையும் அது என்ன மாதிரியான தாக்கத்தையும் மேசராசிக்காரங்க உங்களுக்கு இந்த கிரக நிலை ஏற்படுத்த போகுது. என்ன விஷயம் எல்லாம் பலமாமையும், என்ன விஷயம் பலவீனமாக நடக்கும், எப்படி நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய இறை வழிபாடு எது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய இறை வழிபாடு அப்படின்னு சொன்னால் அது முருகன் வழிபாடு தாங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி முருகனுக்கே நீங்கள் ஒரு சிறப்பான ராசி, முருகனின் சிறப்பு வாய்ந்த அம்சம் கொண்ட ராசி இந்த மேசராசி. செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான். அதனால தான் இந்த மேசராசிக்கார அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா நன்மைகளையும் பெறுவீங்க, எல்லா வகையிலுமே மேன்மை அடையக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சரவணபவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை உங்களோட வாழ்க்கையில் வர தொடங்கும். எல்லா வகையிலுமே மேன்மையான பலனை பெற தொடர்ந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெறுவீங்க. தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனமாற வழிபட்டுட்டு உங்களோட பணிகளை, அன்றாட பணிகளை தொடருங்க. எல்லா வகையிலுமே நன்மை வரும். வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. முருகனின் பரிபூர்ண அருளாலும் மேஷம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். எந்த இடத்துலையுமே ஜாதகங்க பார்த்து ஒரு நல்ல தீர்வு இல்லை, ஜாதகத்தோட முழு கணிப்பும் தெரிஞ்சுக்கவே முடியல, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா நல்ல விளைவுகளை பெற என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? அந்த வகையில் இந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஜோதிட கணிப்பின் மூலம் சிறப்பான உயர்வை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேசராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் உதவி பண்ணியே உங்களோட வாழ்க்கையில் நிறைய நேரத்தை வீணடிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக யாருமே உதவி செய்ய முன் வந்திருக்க கூட மாட்டாங்க. இது வெளியில் மட்டும் கூட இல்லை, வீட்லேயுமே இது நடந்திருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லோருமேலேயுமே அன்பு, பண்பு, பாசம் காட்டக்கூடியவங்களாம் மேசராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் எல்லோரும் ஏதாவது வேலைக்காக மட்டும்தான் உங்களை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேலை செய்யணும், ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா எல்லோருமே அவங்களுக்கு வேலை இருக்கிறது போல் உங்களை விட்டு கலந்து போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் யோசித்து பார்த்துருப்பீங்க, நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு நேரத்தை மற்றவங்களுக்காக வீணடிச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அப்படி அடிபட்டாலுமே உங்கள் மனசு கேட்கவே கேட்காது. உங்களை விட்டுட்டு போனவங்களுக்காக கூட உதவி அப்படின்னு கேட்டால் தயங்காமல் செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் மேசராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு தியாகிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். நேரம் காலம் எதுவுமே பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு எப்படி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது, என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷமான மாற்றமாக இருந்தால் அதுக்கேற்ற பலனை பெற முடியும். எதிர்மறை மாற்றமாக இருந்தால் அது வராமல் நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதுக்காக தாங்க இந்த பதிவு. மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் இது சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல வரக்கூடிய கிரகத்தால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பத்தை யூகிக்க முடியும். அந்த வகையில் சுகஸ்தானத்தில் பாருங்கள், குரு பகவான் இருக்கார். குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவர் சுகஸ்தானத்தில் மேசராசிக்கு இருக்கார். பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும்,
சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன், அதுவும் வக்கரத்தில் புதன் இருக்கிறாரு. புதனோட சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சப்தமஸ்தானத்தில் இந்த கிரக அமைப்பு உண்டாகுது. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் பாருங்கள் வக்கர இயக்கத்தில் சனி பகவானே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பகவான் ராகு கூட இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் லாபஸ்தானத்தில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அதாவது லாபஸ்தானத்தில் சனி வக்கரத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு கிரக அமைப்பால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, இப்போது இதுக்கு முன்னாடி பாருங்கள், நீங்கள் நிறைய விஷயத்தில் பின்னடைவு பார்த்துருப்பீங்க. எப்போ தான் நமக்கு முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த வாரம் மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வண்டி வாகனத்தை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் கவனமாக பயன்படுத்துங்க. புதுசாக வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான முன்னேற்றம். அதே எந்த ஒரு பெரிய அளவில் செலவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா மற்றவங்ககிட்ட உங்களோட வண்டிகளை கொடுப்பீங்க இல்லையா உபயோகம் பண்ணுறதுக்கு, அந்த விஷயத்தை தவிர்த்துடுங்க. உங்களோட வாகனத்தை மற்றவங்களுக்கு பயன்படுத்த சொல்லி கொடுக்கும் பொழுது பார்த்து பத்திரமா கொடுங்க. கொடுக்காம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா அதில் ஏற்படுற சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே அதுக்கான முழு பலனையுமே நீங்கள் தான் செய்யணும். பண தேவை ஏற்பட்டாலும் அந்த திறமையாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள், கொஞ்சம் சூழ்நிலை அப்படிங்கிறது நெருக்கடியை தர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த நெருக்கடி எல்லாமே சமாளிக்கக்கூடிய வகையில் தான் கிரக அமைப்பு இருக்குது. ஒரு இடத்துல ரொம்பவும் செலவாகுதுன்னா கூட ஒரு பக்கம் அது கேட்டது போல் வரவு வந்துடும். பெருசாக கவலைப்பட தேவையில்லை. முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். செலவு பண்ணும்போது எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஆடம்பர செலவு பண்ணுறத குறைச்சிடுங்க. எந்த விஷயம் ரொம்பவும் தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதை 3ஐயும் கடைபிடிங்க. இந்த மாதம் பாருங்கள் மிகவும் முன்னேற்றமான மாதமாக உங்களுக்கு அமையும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இப்போ இருக்குது. தன்னம்பிக்கையாக செயல்பட போகிறீங்க. தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக பணிகளில் மட்டும் அலட்சியம் காட்டாமல் செயல்படுங்க. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவ செலவு நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட பிள்ளைங்களை அவங்களோட போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது இன்னுமே நல்லது. பெண்களுக்கு மற்றவங்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்கிக்காமல் கவனமாக இருக்கணும். பேராசையை சொல்லி கூட பணம் மோசடி செய்வாங்க. கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். பணவரத்து அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படின்னு இருந்த நிலைமை இப்போ மாறப்போகுது. வெளியூர் பயணங்கள் உண்டாகும். இதனால் கொஞ்சம் அலைச்சல் மட்டும் இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் அரசு தொடர்பான காரியத்தில் சாதகமான போக்கு உருவாக போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தனை போக்கு கூட இருக்கும். மிகவும் கவனமாக உங்களோட பாடங்களை படிக்கணும். அப்படி படித்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே நீங்கள் பெற முடியும். நல்ல மதிப்பெண்ணையும் நீங்கள் எடுக்க முடியும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் உங்களோட உறவினர் வகையில் தவிர்க்க முடியாத அளவுக்கு சுப செலவுகள் வரும். முக்கியமாக பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் இந்த வாரம் ஏற்படும். இது ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். இந்த பயணம், இந்த முக்கிய பிரமுகரின் சந்திப்பு, இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் உங்களோட எதிர்காலத்தில் நல்ல ஒரு அஸ்திவாரமாக அமையும். அவங்களோட உதவி தக்க சமயத்தில் ரொம்பவுமே முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். ஒரு சிலருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் கூட்டு முயற்சியில் லாபம் எடுப்பீங்க. சிலர் குடும்பத்தோடு கூட்டு சேர்ந்து புதுசாக ஏதாவது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய யோகமும் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பாருங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குது. தொழில், வேலை, உத்தியோகம் இது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகிருக்கு. சேமிப்பு உயரும். உங்களோட உழைப்பும் உங்களோட நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். முழுமையான பலனையுமே நீங்கள் பெற போறீங்க. எதிர்ப்புகள், இடையூறு எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு நன்மையை பெறுவீங்க. கார்த்திகை 1ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வைத்திய செலவுமே குறையுது. சில சமயம் வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டது போல மனநிலை இருக்கும். அதே போல் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் தராது. இந்த விரக்தியான சூழலை மட்டும் தவிர்த்தால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம். பழைய விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. முக்கியமாக கோவப்படாதீங்க. எச்சரிக்கையாக இருங்க. முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்திலுமே செயல்பட்டால் நீங்கள் பெரும்பாலும் நன்மைகளை பெறலாம்.
இந்த மாதம் ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்க ஆதிபராசக்தி அன்னையை மனமாற வணங்கிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நன்மை பிறக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். நன்றி நேயர்களே.